சார் ஸ்டேஷனுக்கு ரீசன் சொல்லுங்க சார். நீங்க சரக்குல சார் அவரு இவ்வளோ பேர் நிக்கிறப்பே ரூடா நகர் தெரியுது. அவர் தனியா நின்னவரை என்ன பண்ணிருப்பாங்க? இல்ல எல்லாமே இருக்குது, எல்லாம் லைவ் தான். இவ்வளவு பொதுமக்கள் இருக்கீங்க, இது நாளைக்கு வரும் சார். ஸ்டேஷனுக்கு ரீசன் சொல்லுங்க சார். நீங்க சரக்குல என்னதுக்கு இங்க பாருங்க, எஃபி லைவ் சார், எஃபி லைவ். இங்க பாருங்க, இவ்வளவு பொதுமக்கள் இருக்காங்க. கொலை பண்ணலாம் விட்டுறீங்க. நான் சும்மா தாங்க பஸ்ஸுக்கு வந்துட்டேன். என்ன எதுக்கு அடிச்சீங்க? இவ்வளவு பொதுமக்கள் இருக்கீங்க, இது நாளைக்கு வரும். நான் இப்ப என்ன பண்ணேன்? பஸ்ஸுக்கு தான் நின்றுருந்தேன். எதுக்காக நின்றுருந்தேன்? பலரும் அழைக்கிறாரு சார். அவரு இவ்வளோ பேர் நிக்கிறப்பே ரூடா நகர் தெரியுது. அவர் தனியா நின்னவரை என்ன பண்ணிருப்பாங்க? எல்லாமே இருக்கு, லைவ் ஓடிட்டு இருக்கு. நான் ஷேர் பண்ணாலும் என்ன மாதிரி ஒருத்தவங்க ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பா. இல்ல நான் ஷேர் பண்ணாலும் என்ன மாதிரி ஒருத்தவங்க ஷேர் பண்ணுவாங்க கண்டிப்பா. சார் அவர் ஈரோடு போகணும் சார். ப்ரோக்ராம் முடிச்சோம், பாட்டு கச்சேரிக்கு வாசிக்கிறவருங்க சார். கரூர் லோக்கல் டிவில ஓடி இருக்குங்க சார். தம்பி வந்து இறக்கி விட்ட உடனே அவன் கிளம்பிட்டான். நாங்க நின்று இருந்தேன். எங்க கேட்டாரு. இங்க பாருங்க, அது ஒண்ணு. இது லைவ் ஓடிட்டு இருக்கு, எதுக்கு வந்து போன் கொடுக்குறீங்க? சும்மா சொல்லி இருக்காங்க, ஏதாவது ஒரு தப்பு இல்ல. இதுக்கு அவங்களுக்கு சட்டம் எல்லாமே இருக்குது, நமக்கு என்ன ப்ரூஃப்? ஏன்னா இல்ல எல்லாமே இருக்குது, எல்லாம் லைவ் தான். இது சட்டம் ப்ரூஃப்னு அவங்க இது பண்ணிடுவாங்க. தான் ஒரு இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, என்ன பண்ண? எதுக்கு என்ன அடிச்சீங்க? அவர் இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காரு, இது லைவ் தான். அடிச்சாரு. இப்ப நான் பஸ்ஸுக்கு தான் நின்றுனேன். பையன் வந்து என்ன பஸ்ஸுக்கு இறக்கி விட்டான். நான் சும்மா தான் நின்றேன். எதுக்கு எனக்கு காது கதை அடிச்சீங்க? இவரு இல்ல இருங்க. ஆனா யாருன்னு உங்களை அடிச்சது? காது கதை அடையாருப்பா. இவருதான் அடிச்சாரு. உங்களுக்கு எப்படி அவங்களும் அந்த மாதிரி தான் சார். எனக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கிட்டு போனோம். பஸ் ஸ்டாண்ட்ல சிசிடிவி இருக்குல்ல. ஒரு நீங்க பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கிறீங்க. நான் எங்க ராடி பண்ணலாம். என்ன இறக்கிட்டு போட்டாங்களா? நான் சும்மா தான் இருந்தேன். இவரே எனக்கு காது கதை வந்து அரையறாரு. காதுல எங்கயா இருந்தானே அடிச்சாருங்க. சொல்ல ஆயா பையன் பேச கூடாது. இங்க நவருங்க. ஏங்க மரியாதை என்ன அடிச்சாருங்க. ஆயா பையன் பேசுறாங்க. உங்களுக்கு ஒரு பையன் இருக்கு. ஆயா பையன் பேசுறீங்க. ஏய் அவங்கள விட அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? இருங்க. ஆயா பையன் பேசிட்டு போனா சித்தார்த்த வந்து எதுக்கு உன்னை இறக்கிட்டு போனா? நான் என்ன சொன்னேன்? எனக்கு பஸ் இல்லைங்க. எனக்கு எதுக்கு அடிச்சீங்க? சார் எதுங்க கொடுக்காதீங்க, இது லைவ். இது பிடிங்க, உங்க பேர் நீங்களே கெடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான். இங்க பாருங்க, இது லைவ் தான். சார் ஒன்றும் இல்லைங்க சார். எங்கள் தம்பி வந்து டூ வீலரில் இந்த டூ வீலரில் தான் வந்து பாருங்க, இதே வண்டி தான் கூப்பிட்டு வந்து இங்கே இறக்கி விட்டுருக்கான். அவன் என்ன நினச்சிட்டானா, அவன்கிட்ட லைசன்ஸ் எதுவும் இல்லை. இங்கே வான்னு கூப்பிட்டோன்னா அவன் பயந்துட்டு இவர் வந்து இறங்கிட்டு டே நீ போடான்னு அனுப்பிச்சு விட்டுருக்குறாரு. ஆமாம் சார், சரக்குல இருக்குது. அவன் அந்த பையனும் பழக்கம், அந்த பையனுக்கு எந்த பழக்கம் இல்லை. அவன் போடானோன்னா சின்ன பையன் தான், அவனுக்கு 18 தான் ஆகுது. 18 கூட 17 தான். அவன் போடானோன்னா அவன் போயிட்டான். இவர் வந்து இன்னொன்னு பதில் கேட்டுருக்காங்க. இவர் சரக்குல இருக்காங்க. வந்து நின்று போராட்டுக்கு பதில் சொல்லாம அதுக்கு வந்து கன்னத்துல அடிச்சுட்டு இப்ப வந்து அதுக்கப்புறம் இவர் பதில் சொல்லி இருக்கிறாரு. எனக்கு அந்த காது கேட்கல, நீங்க என்ன பேசுறதுன்னு கேட்கல. இந்த காது தான் தெரிஞ்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.